திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய வருடாந்திர மாநாடு 2013 ஆண்டுதோறும் கூடி வரும் ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 1848 சிறிதாக சின்ன அளவிலே கூடி ஜெபித்து திருமண்டல பெண்கள் இவ்விதமாக மக்களுடைய வாழ்விலே பெண்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை அவேர்னஸை உண்டு பண்ணும்படியாகவும் கூடி ஜெபிக்கவும் ஜெபம் ஐக்கியம் சேவை என்ற நிலையிலே இந்த கூடுகை ஆரம்பித்தாங்க. இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் அற்புதமாய் பெண்களுடைய வாழ்விலே தனிப்பட்ட அல்லது குடும்ப வாழ்விலே கடவுள் செய்த மாபெரும் கிருபைகள் ஏராளம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக இப்பொழுது வருடாந்திர மாநாடு இந்த ஆண்டும் சரால் தக்கர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திற்குள்ளே மாநாட்டு பந்தல் சிறப்பாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பாடி பாடி ஆண்டவரை துதிக்கும்படியாக குருமாரனுடைய மனைவியர், பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், செயலாளர், பொருளாளர், தலைவி இவர்கள் எல்லாரும் இணைந்து பாடல்களை எல்லாம் ரெக்கார்ட் செய்து பதிவு செய்து அனைவரும் பயன்படுத்தும்படியாக இந்த நல்ல தொண்டினை செய்திருக்கிறாங்க. கூடி வருகின்ற மக்கள் மட்டுமல்ல, திருமண்டலத்தினுடைய ஒவ்வொரு பெண்களும் இதனால் பயனடைய வேண்டும் என்றும் பெண்களுக்குள்ளே நன்மையும் ஆசீர்வாதமும் குடும்பங்களிலே மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருக வேண்டும் என்று வாழ்த்தி வாழ்த்துரையை நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆண்டிலும் எங்களுக்கு வாழ்வு தந்திருக்கிறீங்க. நல்ல கனி தரும் மரமாகவும் வாழ்வு பெருக வேண்டும் என்று விரும்புகிறீங்க. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்ற வாக்கு தத்தத்தோடு கூட இந்த சிறப்பான மாநாட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். அதற்கான ஆயத்தங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய மகிமையை உணரவும் நன்றி பெருக்கோடும் உள்ள நிறைவோடும் வாழவும் அருள் தாங்க. ஆண்டவருடைய ஊழியர்கள் இந்த மாநாட்டிலே சிறப்பாய் பயன்படுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய வல்லமை எல்லாருக்கும் விளங்க வேண்டும். தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை உணர்ந்து கொள்ள அந்த பலத்தோடு சிறப்பான சேவை செய்ய ஊழியத்தை நிறைவேற்ற அனைவருக்கும் கிருபை தாங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் தாழ்மையோடு மன்றாடுகிறோம் நல்ல தந்தை. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். Hello.
மக்களே இதை அறிந்து